பிரைஸ் லார்டுங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட நான் உங்களோடு தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாபாம் சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே கூட உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்கும் போது என் ஆண்டவர் பிதாவை பார்த்து சொன்னார், ஏலி ஏலி லாபாம் சபத்தானி என்றார். அதுக்கு அர்த்தம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய சத்தம் கூட அப்படித்தான் இருக்குது. உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிறைய மனிதனை கைவிடப்பட வரும்போது, நம்பின மனிதர்கள் இல்லாத போது நம்மளோட சத்தம், நமக்குள்ள வர சத்தம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் ஆண்டவர் சொல்லி அநேக கேட்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில், கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும் போது பிதாவிடத்துல கேட்ட சத்தம் என்ன? பிதாவிடத்துல அவர் சொன்ன வார்த்தை, ஒரே வார்த்தை, ஏலி ஏலி லாபாம் சபத்தமான் என்றார். ஏன் தேவனை என்னை கைவிட்டீர், ஏன் என் தேவனை என்னை கைவிட்டீர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கைவிடப்படுகிற நிலைமை பயங்கர கொடுமை. அதனாலதான் சிலுவையில என் ஆண்டவர் சகித்துக் கொள்ள முடியாதபடி பிதா கைவிட்டதை உணர்ந்த போது, பிதா தன் முகத்தை மூடிய போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில கூட எல்லாம் கைவிடப்படுகிற நிலைமையில, தனிமையில அனாதை போல கைவிட்டப்பட்ட நிலைமையில நீ உட்கார்ந்து இருக்கிறீன்னா, உங்களுக்கு தான் சொல்லுகிறார். உங்க பாடுகளை அறிந்தவர் ஆண்டவர், உங்க துக்கங்களை அறிந்தவர். இந்த உலகத்துல மற்றவர்களை பாடுகளை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியாக சிலுவையில தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்தாருங்க. அவரும் பாருங்க, கைவிடப்படுகிற ஒரு நிலைமையில அவர் தள்ளப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்னைக்கு நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே நான் தனிமையா சுத்திட்டு இருக்கிறேன், எனக்கு யார் இல்லை, என்னை விசாரிக்க யார் இல்லை, சாப்பிட்டான்னு கேட்க ஆள் இல்லை, ஆண்டவரே எனக்கு யார் இல்லைன்னு சொல்லி கைவிடப்படுகிற நிலைமையிலோடு உட்கார்ந்து இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமாங்க, அவர் உபத்திரப்பட்டனால யாருடைய உபத்திரத்தை அற்பமா எண்ண மாட்டார். இந்த உலகத்துல உங்க உபத்திரத்தை நீங்க அற்பமா நம்மளை நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணவே மாட்டார். ஏன் தெரியுமா? சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும், அவர் பட்ட அவமானங்கள் அவருக்கு தெரியும். அதனால உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய தோல்வியை, உங்களுடைய தனிமையை ஒரு நாளுமே நான் உங்களை கைவிட மாட்டார். தனிமையா இருக்கிறீங்களே, தனிமையாக வாழ்றீங்கள, தனிமையாக ஓடுறீங்கள, தனித்து விடப்பட நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களே. சிலுவையில் கூட சீசர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல, 12 சீசர் இருந்தாங்க, 120 பேர் இருந்தாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான இயேசு பின்னாடியே வந்தாங்க. இயேசு எங்கெங்கெல்லாம் போடுற அங்கெல்லாம் போடே வந்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க. அவர் அப்பங்கள் கொடுக்கும்போது அப்பங்களை சாப்பிட்டாங்க.